ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஆனாலஜி வந்து பார்க்க போகிறோம். ஒப்புமை. ஓகேவா, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். ஓகே, இன்றைக்கான கிளாஸ்க்குள்ள வந்து நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஆனாலஜியில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிலது வந்து படித்து தான் ஆகணும். அப்போ அதுக்கு வந்து எதுவுமே வர வழி இல்லை. ஸோ அது எதுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுடைய தலைநகரம் அது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவேன். ஓகே, ஒவ்வொரு நாடு இருக்குன்னா, இப்போ ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம் எது? காபுல். அதுமாதிரி இந்தியாவினுடைய தலைநகரம் நமக்கு எது? டெல்லி. அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கான தலைநகரம், நாடு, அதுக்கு அப்புறம் மாநிலம், அந்த மாநிலத்துடைய தலைநகரம் வந்து நம்ம படிக்கணும். ஓகேவா, மகாராஷ்டிராவுடைய மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஒரு மாநிலம், அதனுடைய தலைநகரம் இது மும்பை. அதுமாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. அந்த மாதிரி படிக்கிறோம்னா ஓகேவா. இந்த மாதிரி நம்ம தலைநகரங்கள்லாம் படித்து வச்சுக்கணும். அப்புறம் நாடு, ஒவ்வொரு நாட்டுக்கு, நம்மளுடைய நாட்டுக்கு வந்து ரூபாய் அப்படிங்கிறது, இந்தியாவுடைய நாணயம் வந்து என்னது? ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஈராக்னா தினார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. உபகரணம், அளவு மற்றும் அலகு, நீளம்னா மீட்டர். ஓகேவா, அதுக்கான அலகு நமக்கு தெரிஞ்சிருக்கு. எடைனா கிலோகிராம். அந்த மாதிரி அலகுலாம் படித்து வச்சுக்கோங்க. தனிப்பட்ட குழு, அப்புறம் இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேவா, ஒரு தனிப்பட்ட குழு, ஆளுமைகள், குழுவினர்கள். இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு 2 திருப்பு ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, இது படிக்கணும்னு அவசியம் கிடையாது, மெமரி பண்ண அவசியம் கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெப்பம்னா டிகிரி, என்னென்ன அழகு உண்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இதுக்கான ஒப்புமை என்ன, இதுக்கு ஒரு ஒப்புமை இருக்கும். அந்த கொஷின் மார்க். ஓகேவா, இதில் வந்து இந்த ரேஷியோ வரும். ஓகேவா, அந்த கொஷின் மார்க் வந்து என்னது? அப்படி மிகப்பெரிய, இதுக்கு மிகச்சிறிய, இதுக்கு பாருங்கள், மிகப்பெரிய, மிகச்சிறிய. அப்போ மேதை அப்படின்னு இருக்கு. மேதை இதுக்கா இப்போ மிகப்பெரிய அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ மேதை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து எழுது பொல்லாதது. பாருங்கள், சாந்தமான, முட்டாள், சிறிய வராது, சாந்தமானது வராது, பொல்லாது வரும். கண்டிப்பாக பொல்லாததும் வராது. அப்போ முட்டாள் அப்படிங்கிறத, மேதைக்கு ஆப்போசிட் வந்து என்னது? முட்டாள். இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒப்புமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அப்போ ஆன்சர் வந்து சி. ஓகேவா, இதை வச்சு ஒரு கொஞ்சம் ஒரு சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸும் லெட்டர்ஸும் வச்சு வரக்கூடியதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, செய்தித்தாள் அப்படிங்கிறது என்னது? அச்சகம். அப்போ துணினா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, செய்தித்தாள் வந்து இதுக்குள்ள இதை வந்து பார்க்கணும். ஓகேவா, செய்தித்தாள் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், அச்சகம். செய்தித்தாள் வந்து எங்கே உருவாக்கப்படுது? அச்சகத்தில் உருவாக்கப்படுகிறது. அப்போ துணி வந்து எங்கே உருவாக்குவாங்க அப்படிங்கிற பாருங்கள், தையற்காரர், ஜவுளி, நார், ஆலை அப்படிங்கிறது. அதாவது செய்தித்தாள் அப்படிங்கிறது வந்து நமக்கு அச்சகத்தில், துணி அப்படிங்கிறது தையற்காராக உருவாக்காங்க. அப்படின்னா எந்த இடத்துல உருவாக்குதாங்க? அச்சகத்தில் தான் செய்தித்தாள் வந்து உருவாக்கப்படுகிறது. அதுக்காக அவங்க ஒரு பிரிண்ட் போடுதாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து என்னென்ன செய்தி அப்படிங்கிறது உருவாக்குதாங்க, அதெல்லாம் கொடுக்கல. அவங்க எங்கே உருவாக்குதாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ துணி அப்படிங்கிறது வந்து எங்கே உருவாக்குவாங்க? ஆலையில் தான் உருவாக்குவாங்க. ஓகேவா, ஆன்சர் வந்து டி. இந்த மாதிரி அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக போடலாம். ரத்த சோகை அப்படிங்கிறது ரத்தம், அதாவது ரத்தம் வந்து ரத்தம் வந்து இது பாருங்கள், ரத்த சோகை, ரத்தத்தில் வரக்கூடியது வந்து ரத்த சோகை. ஓகேவா, அப்போ அராஜகம் அப்படிங்கிறது வந்து என்னது? அரசாங்கம் வந்து ஒழுங்காக இல்லைன்னா நமக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து ரத்த சோகை வரும். ஆமாம், அரசாங்கம் வந்து ஒழுங்காக இல்லைன்னா அராஜகம் வந்து ஏற்படும். ஓகேவா, ஆன்சர் வந்து பி. ஓகேவா, இது பாருங்கள், கால்நடை கூட்டம் அப்படிங்கிறது, அதாவது நம்ம வந்து தமிழில் கூட படிச்சிருப்போம் தெரியுமா? கால்நடை கூட்டம், ஆட்டு மந்தை, மக்கள் கூட்டம், ஆண் நிறை, அந்த மாதிரி படிச்சுப்போம். இது கால்நடை அப்படிங்கிறது கூட்டம் போட்டிருக்காங்க. அப்போ ஆட்டு அப்படிங்கிறது என்னது? மந்தை. நீங்கள் அந்த மேலே இருக்க பிடிஎஃப் படிச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா மும்பை மகாராஷ்டிராவுடைய தலைநகரம் மும்பை. ஓகேவா, அப்போ திருவனந்தபுரம் அப்படிங்கிறது எது? கேரளாவுடைய தலைநகரம். கேரளாவினுடைய தலைநகரம் வந்து திருவனந்தபுரம். மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம் மும்பை. ஓகேவா, நீங்கள் தலைநகரம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஒப்புமை இருக்குது அப்படிங்கிறது? பட்டியல் அப்படிங்கிறது உணவு. அப்போ இந்த பட்டியல், அதாவது மெனுக்கார்டில் வந்து என்னென்ன உணவுகள் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்போ அட்டவணையில் வந்து என்னென்ன நமக்கு கொடுத்துருப்பாங்க? புத்தகங்கள். அட்டவணையில் வந்து என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, அலமாரிலாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் செய்தித்தாள் கிடையாது. ஓகே, அட்டவணையில் என்ன புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க ஷெட்யூலில். அப்போ கண் வந்து சிமிட்டுதல், இதயம் வந்து என்ன செய்யும்? துடிக்கும். ஓகேவா, கண்ணை வந்து சிமிட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதயம் வந்து என்னது? நமக்கு துடிக்க தான் செய்யும். ஓகேவா, குதிரை வந்து கணைக்கும். ஓகேவா, இது வந்து நம்ம தமிழ்லே படிச்சிருக்கோம். குதிரை கணைக்கும். நரி வந்து என்னது? நமக்கு நரி வந்து ஊளையிடும். அப்படி ஊளையிடும்.
இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுனால அலறல் அப்படின்னு நிறைய வந்து நீங்கள் கீச்சுறுதல் கண்டிப்பாக வராது, அரட்டையும் வராது, முணுமுணுப்பு வராது. ஓகேவா? ஊழையிடும் அப்படிங்கிறது நம்ம தமிழில் வந்து பிடிச்சிருக்கும். மேபி இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக எதுக்குமே நீங்கள் ஒப்புமை பார்க்கும்போது உங்களுக்கு தமிழில் தப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கொஸ்டின் இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து இந்த பாருங்கள், பழம், வாழைப்பழம். இதுக்கு இடையில் வந்து 2 ரேஷியோ வரும். ஓகே, பழம் அப்படிங்கிறது பழத்தினுடைய வகையில் தான் ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறது இருக்காங்க. பாலூட்டி அப்படின்னா இதில் பாலூட்டி அப்படிங்கிறது வந்து பசு அப்படிங்கிறது ஒரு பாலூட்டி. பாம்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பாலூட்டி கிடையாது. மீனும் சிட்டுக்குருவியும் பாலூட்டி கிடையாது. பசு அப்படிங்கிறது வந்து ஒரு பாலூட்டி. எலி எலியும் பூனை. எலிக்கு என்னது? எலிக்கு வந்து எதிரி யார்? பூனை. அப்போ புழுக்கு வந்து எதிரி யார் அப்படிங்கிறத பாருங்கள். புழுக்கு வந்து எதிரி வந்து பறவை. எலியை வந்து பூனை சாப்பிடும். புழுக்களை வந்து பறவை தானே கொத்தி கொத்தி சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? சிட்டுக்குருவி அது எல்லாமே இந்த செடி கொடியில் இருக்க பூச்சி புழுக்களை தான் வந்து சாப்பிடும். பறவை வந்து சாப்பிடும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதுக்கான ஒப்புமைகள் பார்த்தா அனாலஜி நீங்கள் கொஞ்சம் அதை தலைநகரம் அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொடுத்துருக்க பாக்ஸில் கொடுத்துருக்கதை வந்து படிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறீங்களா? இவ்வளோ நேரம் வந்து வேர்டை வந்து வச்சு அனாலஜி பார்த்தோம், ஒப்புமை வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஏபிசிடி இருக்கலாம், A to Z வரைக்கும். இதுக்கு தான் உங்களுக்கு நம்பர் படிக்க சொன்னேன். ஓகேவா? A to Z வரைக்கும் நம்பர்ஸ் வந்து ஈனா 5, எஃப்னா வந்து 6, எம்னா 12, 13 அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்பரும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டுனா இந்த மாதிரி இது வந்து அனாலஜி. இந்த 2 நம்பருக்கு என்ன ரிலேஷன் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் வரதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு வந்து என்னது? இந்த ABDக்கும் அடுத்தது எப்படி இந்த CDF வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ABCD தான். ஓகேவா? ஃபஸ்ட் லெட்டர் AB 1 2 4. அடுத்தது பாருங்கள் 3 4 E அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறது வந்துருக்கு. ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2 லெட்டர் வந்து திறந்து வந்திருக்கு. ஃபஸ்ட் 2 லெட்டர், அதில் ஒரு லெட்டர் வந்து கேப் விட்டு 3வது லெட்டர் வந்து C வரும். ஓகேவா? அது வந்து வரலை. இங்கே பாருங்கள் 3 4 தொடர்ந்து வந்திருக்கு. 5 அப்படிங்கிறது E, அது வந்து வரல. அப்போ இதுக்கு கூடையில் என்னது? அவன் MNP அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்குள்ள ஒப்புமை பாருங்கள். இது வந்து 13வது லெட்டர், இது 14வது லெட்டர். MNO வந்து 15வது லெட்டர், P வந்து என்னது? 16வது லெட்டர். அப்போ இதில் வந்து என்ன லெட்டர் வரும் பாருங்கள். இங்கே வந்து C அப்படிங்கிறது வந்து எப்படி வந்திருக்கும்னா 3வது லெட்டர் வந்து இங்கே இல்லை. அந்த 3வது லெட்டர் தான் இங்கே வந்து ஃபஸ்ட் லெட்டராக வருது. ஸோ அப்போது வந்து இங்கே பாருங்கள் 13வது லெட்டர் இங்கே என்னது? நமக்கு 15வது லெட்டர் என்னது? O அப்படிங்கிறது 15வது லெட்டர். அப்போ MO அப்படிங்கிற லெட்டர் வரும். ஓக்கு அப்புறமா என்னது? B. ஓகேவா? OP. Q வந்து வருமா? வராது. ஏன்னு சொல்லுங்கள். நமக்கு தொடர்ந்து 2 லெட்டர் வரும். இது 15வது லெட்டர், இது 16வது லெட்டர், 17வது லெட்டர் OPQR அப்படிங்கிறது வராது. OPQR. 15வது லெட்டர் வந்து O, 16வது லெட்டர் வந்து P. OPQ வந்து 17வது லெட்டர், 17வது லெட்டர் வந்து Q. அப்போ 18வது லெட்டர் வந்து நமக்கு R. ஓகேவா? அப்போ 18 ஒரு நம்பர் வந்து நமக்கு விட்டு வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்னது? OPR. ஓகேவா? ஆன்சர் வந்து C. இதுக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா நீங்கள் 2வது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 12வது சம் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ACE ஈஸ்ட், BDF ஈஸ்ட், FGH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2க்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சா நம்ம இந்த கொஸ்டின் மார்க் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ACE அடுத்தது வந்து BDF அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்கள், இது 1, இது 3, இது வந்து 5, இது வந்து 2, இது 4, இது வந்து 6. ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 3 5, அடுத்து 2 4 6 ஒற்றைப்படை எண்கள் எல்லாம் ஒரே வரிசையிலையும், அடுத்தது வந்து இரட்டைப்படை எண்களாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாருங்கள், இப்போ இதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டர், மீதி இருக்கிற 2 லெட்டருமே கேப் லெட்டர். அதேமாதிரி இப்போ பாருங்கள் இங்கேயும் FHF. அப்போது இதுக்கான நம்பர் பாருங்கள். F அப்படிங்கிறது வந்து என்னது? நமக்கு 6. ஓகேவா? H அப்படிங்கிறது 8, அப்புறமா வந்து J. ஓகேவா? J அப்படிங்கிறது வந்து நமக்கு 10. அப்போது அடுத்த லெட்டரும் நமக்கு என்ன வரும்? இங்கே வந்து அடுத்த ஏக்கு அடுத்த B லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் Fக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? ABCEFG. G ஒற்றைப்படை எண்களாக எழுதுங்க. ஓகேவா? 7க்கு அப்புறம் 9. இங்கே பாருங்கள் 6 8 10, 7 9 11 அப்படிங்கிறது ஒரு 9 அப்படிங்கிறது வந்து HGHIJKK. ஓகேவா? அப்போ G அப்படிங்கிறது நமக்கு இங்கே இது வந்து ஸ்மால் லெட்டரில் வரணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இது GIK. ஓகேவா? GIK. இது வந்து நமக்கு GIK. ஆன்சர் வந்து A. ஓகேவா? GIK. இங்கே வந்து ஒன்று வந்து அதாவது இந்த ஆப்ஷனில் வந்து AB கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் வந்து கொடுக்கலாம். ஆன்சர் வந்து A.
ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இதுக்குள்ளே உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். LNPQ. அடுத்தது வந்து ACEF. இதுக்கான ரிலேஷன் வந்து கண்டுபிடிப்போம். L அப்படிங்கிறது 12, M அப்படிங்கிறது 13, N அப்படிங்கிறது 14, LMNO அப்படிங்கிறது 15, P வந்து 16 வரும். LMNPQ Q வந்து 17. ஓகேவா? பாருங்கள், ஒவ்வொரு நம்பராக ரெண்டு நம்பராக விட்டு கடைசியில் சேர்ந்து வந்திருக்கு. இது வந்து 1, 3, 5, 6 இந்த 2 நம்பரும் சேமாக வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இது வந்து 1, 3 ஒவ்வொரு நம்பர் விட்டு வந்திருக்கு. மீதி இருக்கிறது எல்லாமே ஓகே. இதே மாதிரி நமக்கு இங்கே TVX அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம A அப்படிங்கிறது எப்படி இருந்துன்னு தெரியாது. ஸோ இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 11 நம்பர் டிஃப்ரென்ஸ். இதுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 11 நம்பர் தான் டிஃப்ரெண்ட்டு. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள், 11 நம்பர் தான் டிஃப்ரெண்ட்டு. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள், 11 நம்பர் தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? எல்லாத்துக்குமே ஈக்குவலாக 11 நம்பர் டிஃப்ரெண்ட்டில் வந்து அடுத்த லெட்டர் வந்துருக்கு. ஓகேவா? ஓகே, அப்போது மேலே இருக்கிறது TVX அப்படிங்கிறது இல்லைங்க, TVXY. ஓகே, இதுக்கான நம்பர்ஸ் வந்து T அப்படிங்கிறது 20, V அப்படிங்கிறது 22, X அப்படிங்கிறது TUVW, X அப்படிங்கிறது 24, Y அப்படிங்கிறது XY 25 அப்படிங்கிற நம்பர் வரும். அப்போது இதிலேருந்து இதுக்கு டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் நமக்கு என்னது வரும்? 11 தான் வரணும். ஏன்னு பாருங்கள், இதே இதுக்குள்ள ஒப்புமை தான் நமக்கு வரும். அப்போ 20ல் 11 போனால் நமக்கு என்ன வரும்? 9 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து வரும். 9. அடுத்து 22ல் 11 போனால் நமக்கு என்ன நம்பர் வரும்? 11 அப்படிங்கிற நம்பர் வரும். 24ல் வந்து இதில் எல்லாமே நமக்கு ஒத்த படைகளாக வரும். 13 தான் வரும். அடுத்தது 14 வரும். பாத்திரமா 24லேருந்து 11 போனால் நமக்கு 13 வரும். 25ல் 11 போனால் 14 வரும். ஏன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 1, 3, 5 அடுத்த நம்பரே வந்திருக்காமே 9, 11, 13 அடுத்த நம்பர் வந்திருக்கு. ஓகே, 9வதுக்குள்ளே லெட்டருக்குள்ளே நம்பர் என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா I. ஓகேவா? I. 11க்குள்ளே லெட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா K. 13 KL, M 13, 14 அப்படிங்கிறது N வந்து 14. அப்போ ஆன்சர் வந்து IKMN. ஓகே, ஆன்சர் வந்து D. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்குள்ளே ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அடுத்த ரிலேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, இப்போ அடுத்த சம் ஓகே, 14வது சம் பாருங்கள். ஃபிலிம் அப்படிங்கிறது ADH. மில்க் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சாதான் நம்ம மில்க் வந்து கண்டுபிடிக்க முடியும். ADH. அப்போ F அப்படிங்கிறது 6வது லெட்டர், I அப்படிங்கிறது 9வது லெட்டர், L அப்படிங்கிறது வந்து 12வது லெட்டர், M அப்படிங்கிறது 13வது லெட்டர். ஓகே, இப்போது இது A அப்படிங்கிறது 1வது லெட்டர், D அப்படிங்கிறது 4வது லெட்டர், G அப்படிங்கிறது 7வது லெட்டர், H அப்படிங்கிறது 8வது லெட்டர். பாருங்கள், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 3, இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் 1 அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3, இதுக்கு 1. ஓகே, இப்போ வந்து இதுக்கான ஒப்புமை வந்து வருது. அப்போது இந்த 6லேருந்து 1 கழிச்சா நமக்கு என்னது? 6லேருந்து 1 போனால் நமக்கு 5, 9லேருந்து 4 போனால் 5, 12ல் 7 போனால் நமக்கு 5. ஓகேவா? 13ல் 8 போனால் 5. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நடுசில் வந்து நம்ம 5 அப்படிங்கிற ஒரு 5 லெட்டர் தள்ளி தான் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த நம்பரை கழிச்சோம்னா அந்த 5 லெட்டர் தள்ளி இப்போ 5ல் வந்து 1 போச்சு. ஓகேவா? அப்போது நம்ம வந்து Fலேருந்து ஒரு 5 நம்பரை 6லேருந்து 5 கழிச்சோம்னா நமக்கு என்னது? 1. அப்போ A அப்படிங்கிற லெட்டர் கிடைக்கிது. ஓகேவா? அப்போ காமனாக 5 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ மில்க் அப்படிங்கிறது பாருங்கள் MILK. இதுக்கான நம்பர்ஸ் வந்து கொடுங்க. M அப்படிங்கிறது 13வது லெட்டர், I அப்படிங்கிறது வந்து 9வது லெட்டர், L அப்படிங்கிறது 12வது லெட்டர், K அப்படிங்கிறது வந்து 11வது லெட்டர். ஓகேவா? அப்போது இந்த மில்க் அப்படிங்கிறதுலேருந்து 13லேருந்து 5 கழிங்க. ஏன்னா காமனாக இருக்கிறது வந்து என்னது? நமக்கு 5. இப்போ 10ல் 5 போனால் அப்போ 8. அடுத்து 9லேருந்து 5 போனால் என்னது? நமக்கு 4. 12ல் வந்து 5 போனால் 7. 11ல் வந்து 5 போனால் 6. இப்போ இந்த இதுக்கான ஓகே, அப்போ 8 அப்படிங்கிறதுக்கு வந்து H அப்படிங்கிற லெட்டர், 4 அப்படின்னா நமக்கு D அப்படிங்கிற லெட்டர், 7 அப்படின்னா நமக்கு Gயோட லெட்டர், 6 அப்படிங்கிறது F. ஓகேவா? அப்போது HDGF. ஆன்சர் வந்து C. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த 15வது சம் பாருங்கள். AZDY. இதுக்கு என்ன இது கனெக்ஷன் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். AZBY அப்படிங்கிறது இருக்குது. CXDW. ஓகேவா? A அப்படிங்கிறது 1, Z அப்படிங்கிறது வந்து 26, B அப்படிங்கிறது 2, Y அப்படிங்கிறது 25. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் நம்பர் எழுது. ஓகேவா? நம்ம ABCD எழுதுவோமா? A to M வரைக்கும் எழுதுவோம். அடுத்து N to Z வரைக்கும் இப்படி எழுதுவோம். இது Aக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு என்னது? Z.
அடுத்து பிக்கு ஆப்போசிட் பி ஒய் அப்படிங்கிறது வரும், பிக்கு ஆப்போசிட் ஒய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் ஓகேவா. இதுக்கு பாருங்கள் சி அப்படிங்கிறது 3, எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு 24, டி அப்படிங்கிறது 4வது லெட்டர், டபிள்யூ அப்படிங்கிறது வந்து 23 ஓகேவா. இதில் வந்து எக்ஸு ஒய், எக்ஸ் அப்படிங்கிறது 24வது லெட்டர், டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அப்போ 24, 23 ஓகேவா. அப்போ சிடி இதுக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ நமக்கு வந்து ஏபிசிடி வந்து எழுதிருங்க ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏபிசிடி வரைக்கும் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா. அந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் இப்படி தான் எழுதணும் ஓகேவா. என் அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கணும் பாருங்கள். ஏக்கு ஆப்போசிட் வந்து என்னது இசட், அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருவாங்க. அடுத்த பிக்கு ஆப்போசிட் வந்து ஒய் ஓகேவா. அடுத்து பாருங்கள் அடுத்த கனெக்ஷன் சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், டிக்கு ஆப்போசிட் வந்து டபிள்யூ ஓகே. அப்போது இதை பாருங்கள் இவிஎஃப்யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாருங்கள் நமக்கு இக்கு ஆப்போசிட் வி, எஃப்க்கு ஆப்போசிட் வந்து யூ ஓகேவா, அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த நமக்கு லெட்டர் என்ன வரும், ஜிக்கு ஆப்போசிட்டு டி, ஹச்சுக்கு ஆப்போசிட் வந்து எஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ ஆன்சர் ஜிடிஹெச்எஸ், ஜிடிஹெச்எஸ் ஓகேவா. ஆன்சர் வந்து ஏ ஓகேவா. ஓகே இப்போது நம்ம வந்து லெட்டர்ஸில் உள்ள ஒப்புமை எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேவா. ஏ டு இசட் வரைக்கும் உள்ளது ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதை வச்சு நீங்கள் நிறைய சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. இப்போ வந்து நமக்கு நம்பர்ஸ் வச்சு ஓகேவா, நம்பர்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஒப்புமை வந்து கண்டுபிடிப்போம் ஓகேவா. ஓகே இப்போ இதை பாருங்கள் 144 அப்படிங்கிறது இருக்குது, 144 441 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு என்ன ஒப்புமை இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் நம்ம 169 இதுக்கு இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. ரேஷியோ 4 என்ன அர்த்தம்னா இதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், அப்போ தான் அடுத்தது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. 144 இது பாருங்கள், இது வந்து அப்படியே ரைட் டு லெஃப்ட் எழுதலாம்ல. அப்போ 144 அப்படிங்க எழுதும்போது வந்து 144 எப்படி எழுதலாம், 44 இப்படி எழுதலாம் ஓகேவா. லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் 1 அப்படின்னு எழுதலாமா. அப்போ 169 இதையும் நம்ம இந்த மாதிரி எழுதும்போது 961 ஓகேவா இந்த மாதிரி வரும். அப்போ 961 ஆன்சர் வந்து ஏ ஓகேவா. இதுக்கான ரிலேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே. இப்போ அடுத்த சம் பார்ப்போம் ஓகே. இப்போ இந்த சம் பாருங்கள் 1:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25 அப்படிங்கிறது எப்படி வரும், இதுக்கான வந்து 1 வந்து நமக்கு வந்து 1ஓட ஸ்கொயர் வந்து 1 ஓகேவா, இல்லாட்ட 1ஓட ஸ்கொயர் வந்து நமக்கு 1. அப்போ நமக்கு 25 ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா 625 அப்படிங்கிறது வரும் ஓகேவா. இதுவாக கூட இருக்கலாம், பட் ஆப்ஷனுமே நமக்கு இதில் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது டி ஓகேவா. இது வந்து ஸ்கொயர் வேல்யூ ஓகேவா. நான் ஸ்கொயர் க்யூப் வேல்யூ ஆல்ரெடி உங்களை வந்து நான் படிக்க சொல்லிட்டேன் ஓகே. இப்போது இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 3:12 ரேஷியோ 7 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே. இப்போது இந்த 3:12 அப்படிங்கிறது எப்படி வந்துன்னு தெரிஞ்சால் தான் நம்ம 7 இந்த கொஸ்டின் மார்க் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நம்ம பெருக்கினா நமக்கு வந்து 3 12 அப்படிங்கிறது வருது. அப்போது நம்ம 7ஐயும் 4 பெருக்கினா 7 4 4 28 அப்படிங்கிறது வருது. ஆன்சர் வந்து 28 அப்படிங்கிறது வந்து நமக்கு இல்லை ஓகே. இப்போது வேறு இந்த மாதிரியாக நம்ம வந்து இது பண்ணுவோம் ஓகே. இந்த 1 2 கூட்டா நமக்கு என்ன வருது, 3 அப்படிங்கிறது வந்து நமக்கு வருது. நம்ம இந்த 7 அப்படிங்கிறது எந்த நம்பர் கூட்டினா 4 2 கூட்டினா 6 அப்படிங்கிறது வருது, 9 4 கூட்டினா 15 அப்படிங்கிறது வருது. ஸோ ஆப்ஷன் இதுக்குமே வரல ஓகே. அப்போ வேறு என்ன மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே. அப்போ 3 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குது, 9 அப்படிங்கிறது கிடைக்குது. ப்ளஸ் 3 வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 அப்படிங்கிறது கிடைக்குது ஓகே. அப்போது 12 ஓகே. அடுத்து 7 வந்து ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 7 பண்ணணும் ஓகே. 7 49 ப்ளஸ் 7 வந்து பண்ணும்போதுல ப்ளஸ் 49 7 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, 58 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது ஓகேவா. சாரி 56 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது டி ஓகேவா. ஸ்கொயர் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுமோ அதே வேல்யூ வந்து கூட்டினா நமக்கு 12 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி 7 வந்து ஸ்கொயர் பண்ணி 7 வந்து கூட்டம் போச்சு நமக்கு 56 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது ஓகே. இப்போது அடுத்த சம் பார்ப்போம் ஓகே. இந்த சம் பாருங்கள் 30:42 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி வந்து அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்போம் ஓகே. இதுவுமே நமக்கு எந்த ஒரு நம்பருமே கூட்டினா வரல. அப்போ 90 அப்படிங்கிறது சாரி இதில் வந்து கொஸ்டின் மார்க் அடுத்து வந்து 90 அப்படிங்கிறது வந்துருக்கு ஓகே. அப்போ இது எப்படி வந்தது பார்ப்போம். இதாவது ஸ்கொயர் வேல்யூ வந்து பண்ணி பார்ப்போம் ஓகேவா. 30 அப்படிங்கிறது வரதுக்கு 6 36 ஓகேவா. 30 அப்படிங்கிறது வந்துருக்கு 5 30 இந்த வேல்யூ வந்து 5 25 5 ஸ்கொயர் வந்து 5 பண்ணிவிட்டு 5 வந்து கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 30 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 6 ஸ்கொயர் வந்து
6 6 36 36 6 கூட்டினா நமக்கு என்னது 42 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 90 அப்படிங்கிறது வந்து எப்படி வந்திருக்கும் 9 9 81 9 ஸ்கொயர் ப்ளஸ் 9 அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போ 81 அப்படிங்கிறது வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 5 6 அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த பக்கம் நமக்கு 8 9 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ 8 வந்து ஸ்கொயர் பண்ணி 8 வந்து கூட்டுங்க. அப்போ 8 8 64 ப்ளஸ் 8 கூட வந்து 8 வந்து கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 72. ஆன்சர் வந்து நமக்கு 72. ஓகேவா 72 ஆன்சர் வந்து இருக்குது. ஓகேவா ஆப்ஷனில் இது வந்து ஸ்கொயர் பண்ணி இந்த 2 காமன் 5 6 இங்கே 8 9 அந்த மாதிரி ஸ்கொயர் வந்து வேல்யூ பண்ணி அதே ஸ்கொயர் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுமோ அதே நம்பரை வந்து கூட்டியிருக்கோம். ஓகே இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஓகே இந்த சம் பாருங்கள் 25 இஸ் 125 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ 36 அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் இது வந்து 5 ஸ்கொயரோட மதிப்பு நம்ம வந்து 25 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 5 க்யூபோட வேல்யூ வந்து அப்படி 5 ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு வந்து 25 5 க்யூப் 5 25 25 125 இது 6 ஸ்கொயரோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். அப்போ இங்கே 6 க்யூபோட வேல்யூ போடுங்க. ஓகேவா 6 க்யூப் 6 36 36 216. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது சி. ஓகேவா இதுக்கு தான் ஸ்கொயரு க்யூபோட வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு 20 இல்லாட்டி 30 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ படித்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி க்யூப் வேல்யூ படித்து வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகே டைம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் படிக்கலனாலுமே நம்ம பெருக்கி போட்டுடலாம். ஆனால் அந்த நேரத்தில் டைம் வந்து இழுத்துகிட்டே போகும். ஸோ டைம் கொஞ்சம் A to Z வரைக்குமே அந்த நம்பர்ஸ் வந்து என்னென்ன லெட்டர்ஸ் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ வந்து படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சம்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா இதுக்கான ப்ராக்டிஸ் சம் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ.